يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. இங்குள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நடத்துவதும் இங்கு நோக்கமல்ல. ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள், இப்போ உதாரணமாக இதில் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் அது சம்பந்தமான பெயர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு 94 கிதாபுடைய பெயர்கள் போட்டு அதோடைய ஆசிரியர் யாரு, எப்போ தொகுக்கப்பட்டது என்கின்ற பெயர்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தூரமானது தான். அதே மாதிரி ஹதீஸ்களுடைய தொகுப்பு, ஜாமியா, சுனன், முவத்தா, இந்த மாதிரி ஹதீஸ்களுடைய அது ஒரு பெயர். ஹதீஸ் கிதாபுடைய அந்த கிதாபு எந்த வகையில் தொகுக்கப்பட்டது, புகாரியா அது எந்த வகையில் தொகுக்கப்பட்டது, முஸ்லிம் அது எந்த வகையில் தொகுக்கப்பட்டது, அதான் நம்ம சொல்லுவோம். சுனன் நசாயி, முவத்தா மாலிக், முஸ்னத் அஹமது, இந்த முஸ்னது, முவத்தா, சுனன் இதெல்லாம் அந்த ஹதீஸ் புத்தகத்துடைய எப்படி தொகுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பெயர், அந்த பெயர்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம தவிர்த்துக்கிட்டாச்சு, சரிங்களா? ஏன்னா நேரம் கருதி. அதே மாதிரி அடுத்ததா இப்போ ஹதீஸ்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததா உலூமுல் ஹதீஸ், ஹதீஸுடைய கல்விகள் அல்லது ஹதீஸுடைய அடிப்படைகள் என்கின்றதுக்குள்ள வரும்போது, இப்போ ஹதீஸ் கலை, உலூமுல் ஹதீஸ், ஹதீஸுடைய கல்வி அப்படின்னா இதுல 2 விஷயம் கவனிக்கப்படும். ஒன்று, அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை இருக்கா இல்லையா, அந்த கருத்து. இரண்டாவது, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர். இப்போ உதாரணமா ஒரு நபர் இமாம் புகாரி அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அவர்களுக்கு யார் சொன்னது, அவர்களுக்கு யார் சொன்னது, அவர்களுக்கு யார் சொன்னது என்று எங்க வரைக்கும் போகும்னா அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் போகும். இந்த தொடர் இருக்கா இல்லையா, இந்த அறிவிப்பாளர் தொடர், இதையும் ஆய்வு செஞ்சு அந்த கருத்தையும் ஆய்வு செஞ்சு எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது நிராகரிக்கத்தக்கது என்று பிரித்து சொல்லக்கூடிய இந்த கல்விக்கு பேர் தான் உலூமுல் ஹதீஸ். சரிங்களா? ஹைர். இப்ப இந்த மாதிரி ஹதீஸுகளை தேர்வு செய்து ஆய்வு செய்து தேர்வு செய்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபையும் ஃபதபையனு. ஒரு பாவி உங்களிடத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஈமான் கொண்டவர்களே, அதை நீங்கள் ஃபதபையனு, அதை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த மாதிரி யாரு சொன்னாலும் எதை சொன்னாலும் பதிவு செய்யக்கூடிய வடிவத்துல நம்ம அந்த செய்திகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை அணுக முடியாது. அந்த அடிப்படையில தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தரம் பிரிக்கப்பட்டது. எப்படி இதுல வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த அறிவிப்பாளர் தொடர்களில் அல்லது அந்த ஹதீஸில் எப்படி பிரச்சனை வருகிறது என்பதை பொறுத்து அறிஞர்கள் அதை அழகான முறையில தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதற்கு பெயரும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இந்த 2 விஷயங்கள் தான் உலூமுல் ஹதீஸினுடைய 2 முக்கியமான விஷயங்கள். என்னென்னது? ஹதீஸினுடைய கருத்து, அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று. இரண்டாவது, அந்த அறிவிப்பாளர் தொடர். இந்த 2ஐயும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சஹாபாக்கள் ஹதீஸுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு செய்தி அவர்களுக்கு வருது அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. அவர்கள்ட்ட ஒரு பாட்டி எனக்கு சொத்துல என்ன பங்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சஹாபாக்கள் ஹதீஸுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க
எனக்கு இந்த மாதிரி அல்லாஹ் தாலா வகுத்த சொத்துல எனக்கு எவ்வளவு பங்கு அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு குர்ஆன்ல எந்த சொத்து பங்கையும் நான் பார்க்கல, பாட்டிக்கென்று குர்ஆன்ல எந்த சொத்தையும் நான் பார்க்கல, ஹதீஸுகள்ல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தோழர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ஒரு மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி பாட்டிக்கு 6ல் ஒரு பங்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நான் கேட்டிருக்கேன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆள் சொல்லக்கூடிய செய்தி, அதனால உடனே அதை ஏத்துக்கிட்டு அமல் செய்ய ஆரம்பிக்கல. ஏன்னா ஹதீஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய ஆரம்பிச்சால் அதுக்கப்புறம் டோட்டலா அந்த உம்மத்தே அந்த ஹதீஸ அந்த செய்தியை அமல் செய்ய போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோ ஈஸியா ஒரு செயலை ஒரு விஷயத்த ஹதீஸ் என்ற தரத்திற்கு கொண்டு வந்துட முடியாது. வேற ஏதாவது உங்களுக்கு சாட்சி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிருந்து இன்னொரு தோழரும் எந்திரிச்சு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நானும் கேட்டிருக்கேன், பாட்டிக்கு 6ல் ஒரு பங்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராங்க, சொத்துல பாட்டிக்கு 6ல் ஒரு பங்கு அப்படின்னு. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு சம்பரம், ஒரு முறை அவர்கள் வீட்டில் ஒரு வேலையா இருக்கும்போது ஒரு நபர் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க, சலாம் சொல்றாங்க, வீட்டு வாசல்ல நின்று. உமர் ரலியல்லாஹு பதில் அளிக்கல, 2 தடவை 3 தடவை சலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன வந்தீங்களே நீங்க பாட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்காங்க, 3 தடவை சலாம் சொல்லுங்க, பதில் இல்லாட்டா போயிருங்க அப்படின்னு. அப்படியா, இந்த செய்தியை நான் கேட்டதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஒத்துக்கிறாங்க அவங்க சஹாபாக்கள், எனக்கு இந்த செய்தி தெரியாது, நான் கேட்டதில்லையே, நீங்க இப்படி இதை ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் நீங்க இதுக்கு ஆதாரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. அவங்க வேற யாருக்கும் பெருசளவுல அந்த செய்தி தெரியவும் இல்லை. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கு, அவங்க கொஞ்சம் சின்ன பையன், அவங்கள கூட்டிட்டு வராங்க, இவர்களுக்கு இந்த செய்தி தெரியும் அப்படின்னு. அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி வீட்டு வாசல்ல நின்று 3 தடவை சலாம் சொல்லுங்க, பதில் சொல்லாட்டா போயிருங்கன்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடை வீதிகளுக்கு போகுவது, உலகத்திற்காக சம்பாதிப்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்வதை விட்டு என்னை தூரமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாருக்கும் எல்லா செய்தியும் தெரிந்திருந்தது என்று அர்த்தம் அல்ல. சஹாபாக்கள் எல்லாருக்கும் எல்லா செய்தியும் தெரிந்திருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது என்று அர்த்தம் அல்ல. அடுத்தடுத்தும் வேற வேற சஹாபாக்கள் இருந்து அவர்களுக்கு செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது என்பது நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி ஒரு சஹாபிக்கு ஒரு செய்தி வந்து சேரும் போது அதை அவங்க உறுதிப்படுத்துறாங்க, இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதானா அப்படின்னு சாட்சியை கொண்டு உறுதிப்படுத்தி அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு சஹாபாக்களும் ஹதீஸுகளை பாதுகாப்பதில், அதை தேர்வு செய்வதில், வெறுமனே தேர்வு செய்யாம அதுக்கென்று ஒரு வரைமுறை வைத்து சாட்சிகளை வைத்து என்றெல்லாம் சஹாபாக்கள் அந்த ஹதீஸை தங்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات